வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எக் டிஷ் தாங்க. இது எக் பெப்பர் தவா ஃப்ரை. ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான டிஷ்ஷு. டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே முட்டை வேகிறப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா முட்டை உடையாமல் வேகும். கல் உப்பு போட்டுக்கோங்க. முட்டையை கோல்ட் வாட்டரில் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூடு ஆறினோடனே உரிச்சிக்கலாம். இப்போ உரித்து வச்ச முட்டையை கட் பண்ணிடலாம். 2 ஆஃபாக நான் கட் பண்ணிக்கிறேன். பெப்பர் எக் தவா ஃப்ரைங்கிறதுனால நான் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டையில் நம்ம தடவி வைக்க போகிறோம். இப்போ எல்லா முட்டையிலையும் மசாலா தடவி வச்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தவாவில் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம முட்டையை எப்படி இந்த ரிவர்ஸ் சைடில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் இருந்தானா போதும். இப்போ திருப்பி போட்டுடலாம். எப்பயுமே முட்டையும் இந்த மாதிரி மிளகாத்தூளும் போட்டு தான் பண்ணியிருப்போம். இது பெப்பரில் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போது முட்டை குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். எக் பெப்பர் ஃப்ரை நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, எல்லா வெரைட்டி டிஷ்க்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்படி எதுவுமே இல்லாட்டி கூட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.